கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான விசுவாச சமூகத்திலே இந்த செப்டம்பர் மாதத்தின் காலை வேளையிலே யாரையும் இயேசு நாமத்திலே ஒரு வாழ்க்கை வரவேற்கிறோம். இந்த காலை நேர வாக்குறுதி ஆராதனை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த இலக்கின் பரலோக பிதாவே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மகிழ்ச்சியான குளிர்ச்சியான ஆண்டவரை காலை வேளைக்கு அன்பு செலுத்துகிறோம். கடந்த இரவுல நல்ல மழையை தந்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களுக்கு நல்ல மழையை கட்டளையிட்டு புல் பூண்டுகள் செழிக்க கிருபை தான். குறிப்பாய் கடந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை காத்தவர். இதோ இந்த புதிய மாதமாகி செப்டம்பர் மாதத்திலே கூட எங்களோடு இருந்து எங்களை காத்தவர்கள் வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் கிருபையாக எங்களை காத்து வழி எடுத்தோம். குறிப்பாக இந்த நாளில் ஆராதனை வேலையும் திருவிருந்து வேலையும் கர்த்தர்களுக்கு ஆசீர்வாதம் தந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற மக்களை ஆசீர்வதியும் வர வேண்டியவர்கள் ஏற்ற வேலையை தேவத்தாமே கொண்டு வந்து சேர்த்து வேண்டுமா ஜெபிக்கிறோம். அடையனையும் பலப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காலை வேளையிலே நாம் ஆண்டவரை நாமத்தை துதிக்கும்படியாக 61வது ஞான பாடலாகிய இம்மட்டும் தேவ கிருபை அடியேனை ரட்சித்து என்ற ஞானப்பாடலை நாம் பாடுவோம். 61வது ஞானப்பாடல். அன்பாய் பராமரித்து மாதாயமாய் நடத்திற்று இம்மட்டும் சுவாமி எனக்கு சகாயம் செய்து ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கண்ட உண்மை தோன்மையாம் துதியோனாவர் அதிசய அன்புடனே சகாயம் செய்து என்பதே எம்மனமோ எம்மாடும். சகாயம் செய்து வாரும் இயேசுவே காயங்களை மூடிய என்னை ஆரும்.
ஆராதனை முறைமையை நாம் ஆண்டவரே உடல்களை தேர்ந்தருளோ கடவுளை விடுவித்தாரோளோ ஆண்டவரே எனக்கு சகாய செய்ய நிறைந்தருளோ பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலும் இப்போதும் எப்போதும் ஆமென். சதா சங்கீதம் 51வது சங்கீதத்தை நாம் முறைமுறையாய் படிப்போம். சங்கீதம் 51 பாடல் புத்தகத்தில் 170வது பக்கம். சங்கீதம் 51. கடவுளே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது இரக்கங்களின் பெருக்கத்துக்கு தக்கபடியே என் மீறல்களை அழித்து விடும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவியாலும் என் பாவமர என்னை தூக்கியும். என் மீறல்களை நான் உணர்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன் நிற்கிறது. தேவரே, ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது பார்வையில் தீமையானதை நடப்பித்தேன். இதனாலே நீர் உமது வார்த்தைகளில் நீதிபரராகவும் நீர் நியாயம் விசாரிக்கும் போது பரிசுத்தராகவும் விளங்குகிறேன். இதோ நான் அக்கிரமத்தில் பிறந்தவன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மையாய் இருப்பது உமக்கு விருப்பம், அந்தரங்கத்திலே எனக்கு ஞானத்தை தெரியப்படுத்துவீர். ஈசோப்பால் என் பாவத்தீட்டை நீக்கும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நீர் நொறுங்கின எலும்புகள் களிக்கும்படி நான் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கேட்க செய்யும். என் பாவங்களை பாராதபடி உமது முகத்தை மறைத்தருளும், என் அக்கிரமங்களை எல்லாம் அழித்துவிடும். கடவுளே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தினின்று என்னை தெளிவிடாதிரும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடமிருந்து எடுத்துக் கொள்ளாதிரும். உமது இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை போதிப்பேன், பாவிகள் உம்மிடம் மனம் திரும்புவார்கள். கடவுளே, என்னை ரட்சிக்கும் கடவுளே, இரத்த பலியினின்று என்னை விடுவித்திருளும், அப்பொழுது என் நாவும் உமது நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உமது புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. கடவுளுக்கு ஏற்கும் பலிகள் நைந்த ஆவிதான். கடவுளே, நைந்ததும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீ பார்க்கிறீர்கள். சீயோனுக்கு தயவு பாராட்டி அதற்கு நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. சேர்ந்து படிப்போம். அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவேன். அப்பொழுது உங்கள் பீடத்தின் மேல் காலைகளை பலியிடுவார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்போதும் எப்போதுமான யுக யுகங்களாய் இருக்கிற அடியே. கடவுளுடைய வாழ்வழிக்கும் வார்த்தைகளை வாசிக்கிறோம். அதற்கு மொழியாக இந்த செப்டம்பர் மாதம் முதல் நாளிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளை பெற்றிருக்கிற நாம் இந்த விசுவாசத்தை ஒன்று சேர்ந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்தின் வல்லமையாக என்று விசுவாசிக்கிறேன். ஒரே பிதான குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியால் உற்பவித்து கன்னிமரியாத்தில் பிறந்து முதிர்காலங்களில் பாடுபட்டு சிலுவையில் அறையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார்.
அறையப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மற்றும் உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வல பிதாவுக்கான அருள்பரிசிலை வீற்றிருக்கிறார். அவருடைய உயிருள்ளோர் மருத்துவர் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவின் விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசு கிறிஸ்துவ சபை பரிசுடைய ஐக்கியம், பாவ மன்னிப்பும் நித்திய ஜீவன் விசுவாசிக்கிறேன். ஆமென். நம்மை தாயின் கருவை உருவாக்கிக் கொண்டே தேர்ச்சியை அழைத்து தெரிந்து கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்ற அருமையான பள்ளி யோவான் நூற்றாண்டு திருச்சபையின் விசுவாச குடும்பங்களே யாரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த காலை நேரத்தில் விசேஷமாக செப்டம்பர் மாதம் முதல் நாளிலே உங்களை சந்திப்பதிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய மாதத்திலே முழுவதுமாய் நம்மை காத்து வழிநடத்திருக்கிறார். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வாக்குத்தத்த வசனம் அது யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை யாராவது யோசுவா 1:1. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு 9வது வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். ஆமென். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கடந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நம்மோடு கூட இருந்தார் ஆண்டவர். பல்வேறு ஆபத்துகள், விபத்துகள், நாச மோசம், பலவீனங்கள் நம்மை சுற்றி நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற பெரிய பேரழிவுகள், இயற்கை பேரழிவுகள், அதே போல நம்முடைய இந்திய தேசத்தின் மீது பல நாடுகள் வியாபார ரீதியாக செய்கின்ற தாக்குதல்கள், குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகள், இவைகளெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் கடந்தும் ஆண்டவர் நம்மை ஜீவனோடு இன்னைக்கு வைத்திருக்கிறார். நிறைய மக்களுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் கடவுள் நம்மை ஜீவனோடு வைத்திருப்பதற்கு ஒரே காரணம் என்ன? அவர் நம்மளை நேசிக்கிறார், நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார். நம்மை கொண்டு அவருடைய சுவிசேஷத்தை சொல்ல முடியாத நம்மளை வைத்திருக்கிறார். அதுதான் ஒரே ஒரு நோக்கமே. நம்முடைய வாழ்நாளில ஆண்டவருக்காக நம்ம எதையாவது செய்ய வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய நோக்கமாக இந்த வாழ்க்கையில இருக்கிறது. இப்ப இந்த நாளில நான் படிக்க கேட்ட இந்த பகுதியை நீங்க தான் நிறைய முறை படிச்சிருக்கீங்க, தியானிச்சிருக்கீங்க. மோசேனுடைய வாழ்வு முடிவடைந்து யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுக்கின்ற ஒரு வாழ்வை பற்றி நம்ம ஒரு லீடர்ஷிப்பை பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவா தலைமைத்துவம் என்பது ஒரு கடினமான ஒரு பொறுப்பு இல்லையா? உதாரணமா நம்ம குடும்பத்திலே இருக்கணும்னா குடும்ப தலைவர், குடும்ப தலைவி பொறுப்பு நம்ம எல்லாருமே செஞ்சு எவ்வளவு கடினமா இருக்கு. இதே நம்ம சிறு பிராயத்துல குழந்தைகளா இருக்கும் போது நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம பெற்றோர்கள் அதை எடுத்துக்கொள்வார்கள். காலையில் எழுந்தா சாப்பாடு இருக்கும், இருக்கிற துணியை போட்டு ஸ்கூலுக்கு போயிடுவோம், சாயந்தரம் விளையாடுவோம், அம்மா கிட்ட காஃபி டீ கேட்டால் கொடுப்பாங்க, சூப் குடிப்போம், திருப்பி இரவு படிக்க சொல்லுவாங்க, படிப்போம், டிவி பார்ப்போம், அம்மா கிட்ட சாப்பாடு கேட்போம், கொடுக்குவாங்க. இப்படிதான் நம்ம வாழ்க்கை. காசு வருதா, சம்பளம் வருதா, வரலையான்னு நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனா அப்பா அம்மா அதை போய் சம்பாதிச்சு அவங்க கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா கடன் வாங்கி நம்ம படிக்க வைப்பாங்க. அப்ப நம்ம சிறு வயதுல நம்முடைய பாரங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கு. அதுவே நம்ம பெரியவங்களாகி வாலிப பருவத்தை வந்த பிறகு படிச்சுட்டு வேலைக்கு போகும்போது முதல் சம்பளத்தை வாங்கி அதை அப்பா அம்மா கிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நம்ம செயல்படுகிற போதுதான் இந்த தலைமைத்துவத்தினுடைய கஷ்டமே நமக்கு தெரியும். அதுவும் திருப்பி கல்யாணம் ஆகிட்ட பிறகு குழந்தைகள் பிறந்து அவங்கள நம்ம படிக்க வைக்கும் போது அவங்க நிகழ்ச்சிகளுக்கு ஒவ்வொரு காரியங்களுக்கு நம்ம பட்ஜெட் போட்டு செலவு பண்ணும்போது நமக்கு தெரியும். ஏன் நம்ம லீடர்ஷிப் அப்படின்றது ஒரு தலைமைத்துவம் என்பது சாதாரணமானது இல்லை. மோசே கூட என்னதான் கடவுளுடைய தாசனா இருந்தாலும் கடவுளுடைய ஆவியை பெற்று அவர் இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தினாலும் நிறைய வேதனை இல்லையா?
நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு. ஏன்னா ஒரு 6 லட்சத்திற்கும் மேலாக இருக்கிற இஸ்ரவேல் மக்களை சொல்றது ஆண்கள் குழந்தைகள் இருக்கிறாங்க, ஆடு மாடு எல்லாத்தையும் வழி நடத்துகிறார். அப்போ நிறைய துன்பங்களை அனுபவிக்கிறார், நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறார், கடவுள் கூட நிறைய வாக்குவாதங்களை எல்லாம் பண்றார். அப்படி ஒரு காலம் முடிந்து 120 வயசுல உபாகமம் கடைசி அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 34 அதிகாரத்துல அவருடைய மரணத்தை பற்றி தான் பார்த்தோம். 120 வயசுல அவர் மறிக்கின்றார். மிகப்பெரிய தலைவர், ஒப்பற்ற தலைவர். அவரை போன்ற ஒரு தலைவர் இஸ்ரவேலிலே தோன்றியது இல்லை என்று வரலாறு சொல்லுது. சரி, அதுக்கப்புறம் இவருக்கு சமமான ஒரு தலைவரை உருவாக்கணும் இல்லையா? ஆனா இவருக்கு சமமா யாரும் வர முடியாது. அதான் கடவுளே சொல்றாரு, அப்பா இவரை போல கொஞ்சம் ஒரு தலைவர் வேணும் இஸ்ரவேல் மக்களை. ஏன்னா அடுத்த கட்டம் தான் முக்கியமானது. இவ்வளவு நாள் வழி நடத்திட்டாரு. இதுக்கப்புறம் எங்க ஊர்னு அவர் போய் வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்துல கொண்டு போய் விடும். அதற்கு கொஞ்சம் அறிவுள்ள, ஞானமுள்ள, ஒரு துடிப்புள்ள ஒரு தலைவர் வேணும். அப்படிங்கும் போது கடவுள் என்ன பண்றாரு பாருங்க. மோசையை அழைக்கும் போது 70 வயசு, ஆனா யோசுவாவை அழைக்கும் போது 70 வயசு இல்லை, ஒரு வாலிபனாய். ஆண்டவருடைய பார்வையில நீங்க 120 வயசுல மரித்து போன மோசையை போல ஒரு வயதான தலைவரை தேர்ந்தெடுக்கல. அவருடைய எண்ணம் வித்தியாசமா நம்ம நிறைய நினைக்கிற மாதிரி நிறைய நேரங்களில நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் கடவுளுக்கு விரோதமா தான் இருக்கு. நம்முடைய சிந்தனைகள் வேற, அவருடைய சிந்தனைகள் வேறையா இருக்கு. ஆனால் இங்கே கடவுள் நினைப்பது யோசுவாவை வைக்கிறார். இப்ப யோசுவா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவரு நூனின் குமாரனார் இல்லையா? இந்த நூனின் குமாரன் திடீர்னு வந்துட்டாரா? எங்கிருந்து வந்தார்? மோசையோடு எகிப்துல. அங்கிருந்து மோசேக்கு ஒரு நல்ல சீடனாக பல தருணங்களிலே இருந்திருக்கிறார். அதான் நம்ம வாசிக்கும் யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாத்ராகமம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல் கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவருடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு தெரியாது. அப்போ வாலிபனா இருக்கும்போது கடவுள் அவனை தெரிந்தெடுத்து மோசேயுடைய சீடனாக திடீரென்று அவனை அழைத்து எகிப்திலிருந்தே அவன் புறப்பட்டு மோசேயோடு வனாந்தரத்துல பயணம் பண்றான். அப்போ மோசையோடு கூட இருக்கும்போது மோசே என்னென்ன செஞ்சாருன்னு அவனுக்கு என்ன பண்றது எல்லாமே தெரியும். அவருடைய பிரச்சனை, அவர் எப்படி லீடர்ஷிப் அதை வழி நடத்தினாரு எல்லாமே அவருக்கு தெரியும். மட்டுமல்ல, கடவுளோடு மோச மேல மலையில பேசிக்கும் போது இவர் எங்க இருக்கிறாரு? மலை அடிவாரத்துல. அதனால ஒரு வாலிபனாய் விசுவாசம் உள்ளவனா இருக்கும். அதே போல என்னாகமும் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். என்னாகமும் 11:28. உடனே மோசேயின் இடத்திலுள்ள வாலிபரில் ஒருவனும் அவருடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனாகிய யோசுவா பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனாகிய மோசேயே அவர்களை தடை பண்ணும் என்றான். வாலிபன் அங்கே வாலிபன் தான். அதே போல உபாகமம் 1:38 வாசிங்க. உபாகமம் 1:38. உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பான். அவனை திடப்படுத்து, அவனே அதை இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக பங்கிடுவான். முதல்ல சொல்ற இந்த புத்தகம் ஆரம்பிக்கும் போது, உபாகமம் ஆரம்பிக்கும் போது மோசேயுடைய கடைசி உரை தொடரும். உபாகமம் என்பது மோசேயுடைய கடைசி ஒரு இறக்கத்துக்கு முன்னாடி பேசணும். அப்பவே சொல்றாரு, கடவுள் யார ஆயத்தப்படுத்த சொல்றாரு? யோசுவாவை ஆயத்தப்படுத்த. அவன் தான் உனக்கு அடுத்த ஸ்தானத்துல வர போறான் அப்படின்னு. யோசுவா கூட காலேபு இன்னும் நிறைய வாலிபர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஏன் கடவுள் யோசுவாவை தெரிந்து கொண்டார் என்றால், ஒரு முறை யோசுவா காலேபு மற்ற 10 பேர், மொத்தம் 12 பேரை மோசே என்ன பண்றாரு? ஆய் என்ற ஒரு இடத்துல இருக்கிறார். அதாவது எரிகோ பக்கத்துல இருக்கு. அவங்க போய் நாங்க பாக்குறாங்க, பெரிய ராட்சதர்கள் எல்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க. பெரிய பெரிய உடம்பெல்லாம் வச்சு அவனை நம்ம ஜெயிக்க முடியுமான்னு உடம்பு பார்த்து சொல்லி அனுப்புறாங்க மோசே. போய் 12 பேர் திரும்பி வராங்க. 10 பேர் மாத்திரம் 10 பேர் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்னு. ஆனா அவங்க சின்ன நாடு தான், சின்ன ஒரு இடம் தான் ஆயுள். ஆனா மக்கள் பெரிய பெரிய ஆளா இருக்கிறதுனால ஜெயிக்க முடியாதுன்னு நம்பிக்கை தான் சொல்றாங்க. ஆனா யோசுவாவும் காலேபும் என்ன சொல்றாங்க?
நம்ம ஜெயிக்கலாம். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் நம்பிக்கை. நம்ம முன்னாடி இருக்கிற பிரச்சனையை நம்ம பெருசா பார்க்க கூடாது. நம்ம கூட இருக்கிறவர் யாருன்னு பார்க்கணும். இல்லையா? இந்த செப்டம்பர் மாதம் கூட நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. இல்ல, தெரியாத ஒரு மாதத்துல பிரவேசிக்கிறோம். ஆனா யாரோடு பிரவேசிக்கிறோம்? என்னை பற்றி நன்றாய் அறிந்த, நான் இயேசுவை அறிந்த, இல்லையா, நான் நன்றாக கடவுளை அறிந்திருக்கிறேன். அவர் என் கரத்தை பற்றி பிடித்துக் கொண்டு இந்த மாதத்தில் அழைத்து போகிறார். அதனால நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், மழை போல வந்தாலும், புயல் போல வந்தாலும், வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை தான். அப்ப அந்த யோசுவா அப்படின்னா ரொம்ப விசேஷமான ஒரு மனிதர். ஏன்னா மோசே ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடரா இருப்பான், ஆவிக்குரிய தலைவர். யோசுவா ரெண்டுமே ஆவிக்குரிய தலைவராக இருக்கிறாரு, உலக பிரகாரமான தலைவராக. ஏன்னா இவர் என்ன செய்யறார்? நிறைய போர்களை மேற்கொண்டு வெற்றிகளை பெறுகிறார். ஆமென். அப்போ மோசே போர் எல்லாம் செய்யல, அவர் அமைதியா கடவுளோடு உரையாடுவார். மற்றபடி போர் செய்யறதெல்லாம் யாரு? மற்றவர்கள். ஆனா யோசுவா எல்லாத்துக்குமே செய்யறார். அதனால ஒரு விசேஷமான தலைவரா இருக்கு. இந்த யோசுவாவுடைய பேர்ல இருந்துதான் இயேசு என்ற பெயரும் வருது. இயேசு என்ற கிரேக்க பெயருக்கு ஜீசஸ், இல்லையா, கிரேக்க இயேசுஸ் தான் சொல்றோம். ஜீசஸ் என்றது இங்கிலீஷ் பேர், அந்த டிரான்ஸ்லேஷன். இயேசுஸ் அப்படின்றது கிரேக்க வார்த்தை. இந்த இயேசுஸ் என்ற கிரேக்க வார்த்தை எங்கிருந்து வருதுன்னா ஜாஷுவா. அதாவது ஜாஷுவான்றதுக்கு எபிரேய பாஷையில ஜெகோசுவா, ஜெகேசுவா. இந்த ஜெகேசுவான்ற வார்த்தையிலிருந்து இயேசு என்ற வார்த்தை வருகிறது. இதுல நிறைய மக்களை பற்றி நம்ம பார்க்கிறோம். ஏசாயா, ஓசையா, இவங்க எல்லாமே ஏசாமிக்கு முன்னோடியா, எல்லா தீர்க்கதரிசிகளுமே ஏசாமிக்கு முன்னோடியா. இவங்க பேர்லயே இயேசுவை அவங்க கொண்டிருக்கிறாங்க. இல்லையா? என்னாகமம் 13ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஒன்றிலிருந்து சில வாசனைகளை வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதனை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பார்வோன் வனாந்தரத்தில் அனுப்பினான். அந்த மனிதர் யாவரும் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள். அவர்களுடைய நாமங்களுமான ரூபன் கோத்திரத்தில் சக்கூவின் குமாரன் சமுவா. அதை குறிச்சு வைங்க. இஸ்ரவேல் மக்கள் கோத்திரம் கோத்திரமாக சென்று கானான் தேசத்தை போய் ஆய்வு செய்ய வர சொல்றாங்க, இல்லையா? அது ஒரு நம்ம பார்க்கணும். அதே போல யோசுவா வாழ்ந்த காலம் 1355 இருந்து 1245 ஆண்டு. அதாவது வெண்கல ஆண்டு அப்படின்றாங்க, பிரான்ஸ் ஏஜ். அவர் மரிக்கும் போது வயது 110. யோசுவா 24:29 படி அவர் 110 வயதுல மரித்தார். மோசே மரிக்கும் போது எத்தனை வயசு? 120 வயசு. மோசேக்கு 120, யோசுவாவுக்கு 110. இப்போ இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவனாக யோசுவா பல போர்களிலே வெற்றி பெற்று, அது பயிற்சி இல்லாம, எந்த விதமான போர் கருவியும் இல்லாம, ராணுவத்தினுடைய எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம, கடவுளால் மட்டுமே இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி கடவுளால் வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்துக்கு கொண்டு போயிருக்கிறார். அப்போ முதல்ல இவர் வாலிபனா இருக்கும்போது கொஞ்சம் பயப்படுறார். நான் எப்படி இவ்வளவு பெரிய மக்களை வழிநடத்த முடியும்? என்னுடைய தலைவன் மோசையே நிறைய கலக்கம் அடைந்தாரு, பயந்தாரு அப்படின்னு சொல்லும்போது, அப்போதான் மோசே அந்த தலைவர் பதவிக்கு வரப்போகிற யோசுவாவுக்கு சொல்ற ஒரு காரியங்கள் தான் இந்த முதல் அதிகாரம். யோசுவா முதல் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். மனோபலம் கொண்டு திடமனதாய் இல்லையா, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாய் திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கின்றார் என்றார் என்று மோசே சொன்னார். அன்பானவர்களே, மோசையோடு கடவுள் எப்படியெல்லாம் இருந்தாரோ அதை விட மேலாக யோசுவாவோடு இருந்தார். யோசுவா இயற்கையையும் அவர் கட்டுப்படுத்த, ஒரு முறை சூரியன் நிற்க சொல்றார், ஒரு நாள் முழுக்க நிற்க சூரியன். இயற்கையையும் கட்டுப்படுத்துகின்ற அளவுக்கு கடவுள் யோசுவாவுக்கு திறமையை கொடுத்தார்.
வரலாறுல இன்னைக்கும் விஞ்ஞானிகள் இந்த டேஸ் கனெக்ட் பண்ணும்போது ஒரு நாள் குறையுது. எங்கடா அந்த ஒரு நாள் போச்சுன்னா அங்கதான் போச்சு. ஒரு நாள் முழுக்க சூரியன் அப்படியே நிற்கும். அது கணக்குல வரல. அது பைபிள் விஞ்ஞானத்துக்கு சவால் பண்ற ஒரு காரியமா இருக்கிறது. யோசுவா சாதாரண மனுஷன் இல்ல, ரொம்ப பயங்கரமான ஒரு தலைவராக இருக்கிறார். அதனால அவருக்கு பைபிள்ல முதல் அவருக்கு தான் பேர் என்ன பேர் அவர்தான் முதல்ல கடவுளுடைய மக்களை காப்பாற்றுவதற்காக மக்களோடு போர் செய்த ஒரு தலைவனா இருக்கிறாங்க. நல்ல ஒரு தலைவராக அவர் இருந்து வழிநடத்தினார். அப்போ அவரோடு கடவுள் இருந்தார். அவரோடு இருந்த கடவுள் யாரோடு இருக்கிறாரு? நம்மோடு இருக்கிறார். எப்படி யோசுவா பல போராட்டங்கள், பிரச்சனைகள், போர்கள் எல்லாம் சந்திக்கும் போது கடவுள் இருந்தார். ஒரு தலைவர் ஏற்கனவே சொன்ன தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்க பல சேலஞ்சஸ் என்ன பண்ணோம் சந்திக்கும். நம்முடைய முதல்வரை நம்ம பார்க்கணும். பல போராடுறாரு, செய்யறாரு, பண்றாரு. ஆனா எதிர்மறையான கருத்துக்கள் சொல்லாம இருக்கிறாங்களா? எல்லாரும் சொல்றாங்க. எல்லாத்துல கட்சியில இருக்கிறவங்க கூட சொல்லிடுறாங்க, வாங்கி விட்டுறாங்க இல்லையா? நம்ம மக்கள் நம்ம கூட சொல்றோம். ஆனா அதெல்லாம் அவர் என்ன பண்றாரு? உதவி கண்டு அவர் பாட்டுக்கு அவர் பணியை செய்து கொண்டே இருக்கோம். வெளிநாட்டுக்கு போயிருக்காரு, ஜெர்மனி நிறைய காரியங்களை செய்து கொண்டே இருக்கு. அதே போலதான் நம்முடைய பிரதமர் அவர்களும் இல்லையா, எங்கெங்கேயும் போறாரு, நிறைய முரண்பாடான கருத்துக்களை பேசுறாங்க. அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அவங்க செய்து கொண்டே போவாங்க. சேலஞ்சஸ அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க, சவால்களை சந்திப்பாங்க. இப்ப நமக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையில என்ன உண்டு? நிறைய சவால்கள், நிறைய கஷ்டங்கள், நிறைய பிரச்சனைகள். அது பிராக்டிக்கலா நம்முடைய வாழ்க்கையில பண தேவைகளா இருக்கலாம், உடல் சுகவீனமா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், சமாதான குறைவா இருக்கலாம், சந்தோஷ குறைவா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இவை எல்லாவற்றுக்கும் மேலான சமுதாயத்துல மக்கள் சொந்த மக்களாலே என்ன வரலாம்? எதிர்ப்புகள் வரலாம். ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தான். இதை பார்த்து நம்ம பயந்து ஒரே இடத்துல தேங்கி நிற்கலாமா? தேங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மாணவருடைய பிள்ளைகள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். கடவுளுடைய அந்த உடன் இருப்பு நம்ம கூட இருக்கிறதா நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா கடவுள் நம்மளை பலப்படுத்துகிறார், கடவுள் நம்மளை தைரியப்படுத்துகிறார். அதான் இந்த அருமையான காலை வேளையில கடவுள் நமக்கு கொடுக்கிறார். 3 வார்த்தை நம்ம மறந்துடாது. கடவுளுடைய உடனிருப்பு, கடவுளுடைய வாக்குத்தத்தம், நாம் கடவுளில் வைக்கின்ற 3 வாழ்க்கையில பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உபாகமம் 31:6-8 வாசிங்க. பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகையவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். எதிர்த்து வருகின்ற அந்த கானான் தேசத்து மக்கள் உருவத்துல பெரிய ஆளா இருக்கலாம், கையில பெரிய பெரிய ஆயுதங்களை வச்சிருக்கலாம், பயப்படவே பயப்படலாம். கோலியாத் அப்படிதான் இருந்தார், 9 அடி இருந்தாரு. ஆனால் தாவீது கொள்ள பையனா, சின்ன பையனா, பையனானவன் எந்த ஆயுதமும் இல்லை. அவன் சொன்னா, உன்னுடைய பலத்தை நீ நம்புற, உன்னுடைய பின்புலத்தை நீ நம்புற, நான் யாரை நம்புறேன்? இஸ்ரவேலின் தேவனாக சர்வ வளமுள்ள யெகோவாகிய கர்த்தரை நம்புகிறேன் சொல்லி போனான், வெற்றி பெற்றான். அதான் நம்பிக்கை. நம்ம ஒண்ணுமே கிடையாது, நம்ம சீரோவா தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம கூட இருக்கிற கடவுள் பெரியவர். எதை குறித்து பயப்படாம திகைக்காம நாம் முன்னேறி சொல்லும். சங்கீதம் 27:1 படிக்கிறோம். கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என்னுடைய உயிருக்கு அவரே பாதுகாப்பா இருக்கிறார். என் உயிருக்கு அவர் கோட்டையா இருக்கிறார். எப்படி வேலூர் கோட்டை அழகா இருக்குல்ல, உள்ள ஒரு சீக்கிரத்துல போக முடியாது, வெளியே அகலி இருக்குது. அது நிறைய விஷமுள்ள பாம்புகள் இல்லையா, முதலைகள் எல்லாம் அடிக்கிற ராஜாக்கள் தாண்டி தான் உள்ள போகணும். ஒரு சாதாரண மனிதன், ஒரு அரசன் தன்னை பாதுகாப்பதாக அவ்வளவு அழகான ஒரு கோட்டை கட்டியிருக்கிறானா, கடவுள் என் வாழ்க்கையில் கோட்டையாக. ஆமென். அதான் நம்ம கடவுள் என் கோட்டையாக இருக்கிறதுனால நாம் பயப்பட வேண்டிய அவசியம். அதே சங்கீதம் 18 கூட அதான் சொல்றாங்க. சங்கீதம் 18:2-3. கர்த்தரின் கண்மலையும்
மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துர்கமும் என் கேடகமும் என் ரட்சணை கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய நம்முடைய வாழ்க்கையில அவர் கண்மணியா இருக்கிறார், கோட்டையா இருக்கிறார், அரணா இருக்கிறார், பாதுகாப்பா இருக்கிறார். எதை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாக நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதத்துல நாம் முன்னேறி செல்லும். சேலஞ்சஸ் இருக்குது, சேலஞ்சஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது சவால்கள் இருக்குது, சவால்களை நம்ம எதிர்கொண்டு போய் ஆகணும். ஏன்னா கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மளை வழி நடத்துகிறவரா இருக்கிறார். மோசையோடு இருந்ததை விட அதிகமாக பல மடங்கு பலத்தோடு யோசுவாவை வழி நடத்தினார். ஏன்னா யோசுவாவுடைய பணி ரொம்ப கடினமான, அவரை அழைத்து கொண்டு போய் போர் செய்து வெற்றி பெற்று அதுக்கப்புறம் அவங்கள போய் என்ன பண்றாரு, அந்த நாட்டுக்கு போய் சேர்த்து 12 கோத்திரங்களுக்கு கரெக்டான இடங்களை என்ன பண்றாரு, பிரித்து கொடுக்கிறார். ரொம்ப பெரிய வேலை இல்லையா? அவங்க ஏத்துக்கணும், சில இடத்துல அவங்க போராட்டம் செய்வாங்க, அது எல்லாத்தையும் மாற்றி 12 கோத்திரங்களுக்கு அந்த இடத்தை மீட்டு கொடுக்கிறார். அதே போல பிலிப்பியர் 4:13 நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். பிலிப்பியர் 4:13 பிலிப்பியர் 4:13 கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆகையால் நீங்கள் என்ன உபத்திரவத்தில் என்னுடனே உடன்பட்டு நலமாய் இருக்கிறது. உபத்திரவத்திலே துன்பத்திலே துயரத்திலே இருந்தாலும் ஆண்டவருடைய பலத்தினால நான் எல்லாம் செய்யும். உங்களுக்கு தெரியும், பௌரடியலார் மாதிரி ஒரு மிகப்பெரிய மிஷனரி ஏசாமி அடுத்து யாருமே இல்லை. பல சபைகளை ஸ்தாபித்தவர், ஏறக்குறைய 14 நிருபங்களை அவர் எழுதி திருச்சபைக்கு கொடுத்தார். இன்னைக்கு அதான் நம்ம பிரச்சனையா இருக்கு இல்லையா? ஒவ்வொரு நிருபத்தையும் படிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறதுக்கு எல்லாம் அது விளக்கமாக அமையும். திருச்சபையுடைய வரலாறு மிக சிறப்பாக அவர் எழுதியிருக்கிறார். ஆனா அவருக்கு உடல்ல பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி நல்லா சுகத்தோடு பலத்தோடு அவர் இல்லை. எப்போ கடவுள் இயேசுவின் வழியாக அவரை சந்தித்தாரோ தமஸ்குக்கு போகும்போது அப்பவே அவருடைய கண்கள் சரியா தெரியாது, அவருடைய கால்கள் வளைந்து விட்டது, முதுகு கூடி விட்டது. அதோடு தான் அவரு பயணம் செய்து ஊழியர்களை செய்து பல திருச்சபைகளை ஸ்தாபித்து பல நிருபங்களை எழுதினார். அப்படிப்பட்ட பலவீனமா இருக்கும்போதே அவர் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் நான் செய்ய முடியும். இப்போ நம்முடைய பலம் ஆண்டவர். நிறைய நேரத்துல ஏன் நம்ம தோற்று போறோம் அப்படின்னா, நம்ம யார் நம்மளே நம்பிடுறோம். என்னுடைய பலம், என்னோட இவ்வளவு ஆட்கள் இருக்கிறார், இதெல்லாம் நம்ம கூட வராது. என்னுடைய மனமும் வராது, என்னுடைய பலமும் வராது. கடவுள் மாத்திரம் தான் நம்ம கூட வரும். இதெல்லாம் பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால, என்னாலும் அவர் சொல்ல கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய. இப்போ ஆண்டவரில் நம்ம வைக்கிற விசுவாசம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6. நீதிமொழிகள் 3:5-6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். உன் பாதைகளை செவ்வைப்படுத்து. விசுவாசத்தோடு அவரிடத்தில் நம்பிக்கை வை. உன்னுடைய சுய புத்தியை சாராது, உன்னுடைய சுய சிந்தனை மேல நம்பிக்கை வைக்காது, கடவுள் மேல நம்பிக்கை. அவர் தான் உனக்கு ஞானத்தை பார்க்கலையா? ஞானம் உள்ள சாலமோன் அவர் சொல்றான், கடவுளிடத்துல பெருமை பாராட்டாது, தாழ்மையாது, அப்பதான் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். அது போல இந்த நாளிலே நாம் யோசுவாவை போல ஆண்டவரில் முழுமையா நம்ப வேண்டும். நம்மளால எந்த ஆயுதமும் கிடையாது, போராடும் சாத்தானை ஜெயிக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனால் கடவுளுடைய வல்லமை இருந்தால் நாம் வெற்றி பெறுவோம். கடைசியா ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு நடப்பது, நடந்தது, நடக்க போவது எல்லாமே என்னதான்? நன்மைக்காக தான். அதனால எதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நடக்க போகுதுன்னு உட்கார்ந்து யோசிச்சிருந்தா நம்ம முன்னேறி போக முடியாது. நடந்ததை பற்றி யோசிச்சிருந்தா அது திருப்பி நடக்க போறது இல்லை.
நேற்று போய் நம்ம நேற்று என்ன நடந்துச்சு நமக்கு தெரியும். நேற்று உள்ள போய் நம்ம அதை மாற்ற முடியுமா? முடியாது. நாளைக்கு என்ன நடக்கும் போது தெரியாது. அதை நம்ம தடுக்க முடியுமா? அதுவும் முடியாது. அதனால நடப்பதெல்லாம் ஆண்டவர் எனக்கு நன்மைக்காக மாற்றுவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு யோசுவாவை போல எப்படி அவர் மிக சிறந்த ஒரு தளபதியாய் காப்பிய தலைவராய் இருந்து இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தினாரோ அதே போல நாம் நம்மகிட்ட கொடுக்கப்பட்ட குடும்பங்களையும் திருச்சபையையும் நாம் வழிநடத்தி ஆண்டவருடைய பிள்ளைகளாக நல்ல தலைமைத்துவத்துல நம்முடைய ஆண்டவர் எல்லாமே தலைவர்கள் தான். எல்லாருமே தலைவர்கள். ஒவ்வொருவரும் குடும்பத்தின் தலைவராக இருக்கிறீங்க, சபையில பொறுப்புல இருக்கிறீங்க, ஊழியத்தில் இருக்கிறீங்க. இதெல்லாம் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம். இதை நாம் பயன்படுத்தி ஆண்டவருக்காக ஊழியம் செய்து யோசுவாவை போல வெற்றி பெற்றவர்களாக இந்த உலகத்தில் நம்ம வாழ்வோம். தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் கடவுளுடைய விலகாத பிரசன்னம், அவருடைய வாக்குத்தத்தம், நாம் அவரில் வைக்கிற நம்பிக்கை எல்லாம் வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருப்பதாக. ஆமென். எல்லாத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நேரடி சிந்தனைகளை கிறிஸ்துவை சொல்லிட்டு உள்ளத்திலே புதுப்பியோ உமது சமூகத்தை வேந்து என்னை தள்ளி விடாதீரோ. உமது பரிசுத்தாவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதீரோ. உமது ரட்சணிய சந்தோஷத்தை எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அமர்ந்து 295வது ஞான பாடலாகிய நான் பாவிதான் ஆனாலும் நீர் மாசற்ற ரத்தம் சிந்தினீர் என்ற பாடலை நாம் பாடி காணிக்கை செலுத்தி திருவிருந்துக்குள்ளாக
தேவ பிள்ளைகளே, பலவீனமான மக்கள் தான். ஆனால் ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தி தலைமைத்துவத்தில் நம்மளை வைத்திருக்கிறார். மோசை அடுத்து யோசுவாவை வழிநடத்தியவர் இன்று நம்மையும் வழிநடத்துகிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய இடைவிடாத பிரசன்னமும் அவருடைய வழிநடத்தலும் அவருடைய பாதுகாப்பும் அரவணைப்பும் இந்த மாதத்தில் நம்மோடு கூட இருக்கிறது. நாம் மனோபலம் கொண்டு தினமனதாய் நடைபெறுவோம். ஆகவே இந்த நேரத்தில் ஆண்டவருடைய திருவுருதலே நாம் பங்கு வண்ணமாக நம் அனைவரும் முன்னாள் படிக்கிறது எழுதிருந்து நம்முடைய பாவரிக்கை ஜபத்தை நேரத்தில் அறிக்கை செய்து நம்முடைய பாவரை ஆண்டவரத்தில் மன்னிப்பு சேர்த்துக் கொள்வோம். 18ஆம் பதத்தில் இருக்கிற பாவரிக்கை ஜபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து